17.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மற்றும் சொகுசு கார் ஒன்றை சேலம் போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஹான்ஸ் பொட்டலங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சேலம் மாநகர போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சேலம் மாநகர பகுதிகளில் சொகுசு வாகனங்களில் குட்கா மற்றும் ஹான்ஸ் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று இரவு செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சொகுசு காரில் வைத்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்த மணியனூர் பகுதியைச் சேர்ந்த லிங்குராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சேலம் மாநகர பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் விற்பனை செய்ததாக அவர் தெரிவித்தார். அதன் பேரில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட தனிப்பிரிவு போலீசார் 1300 கிலோ எடை கொண்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா பொருட்களை கடத்தி வந்த விற்பனை செய்ததாக பெங்களூரைச் சேர்ந்த அஜித், முத்துக்குமார், வெங்கடேஷ் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.